ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நம்ம டிஎஸ் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, மார்ஸுக்கு பக்கத்துல சடனா ஒரு பிளாக் கலர் ஸ்பியர் உண்டாகிருக்கு. அது எங்க இருந்து வந்துச்சு, என்ன அதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீம் போறாங்க. அப்படி போனவங்க அந்த ஸ்பியரை பத்தி என்ன கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சூப்பரான ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. அது என்ன ட்விஸ்ட்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல அழிவோட விளிம்புல இருக்க நம்ம பூமியை காமிக்கிறாங்க. கடல்ல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஃபுல்லா வத்தி போயிருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணும் அந்த பொண்ணுடைய பாட்டியும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதைனா, ஒரு போட்ல 5 பேர் கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த போட்ல 3 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. இப்போ 2 பேர் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாதான் மீதி இருக்க 3 பேர் உயிரோட இருக்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யார் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்பேஸ்ல போய்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள யாருமே இல்ல, இடமே காலியா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் கண் முழிக்கிறாங்க. அவங்களோட பேரு கார்லா. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அந்த ஸ்பேஸ் ஷிப் அவ்வளோ பெருசா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு லிஃப்ட்ல போகணும். அந்த லிஃப்ட்லயே 5 நிமிஷம் ஆகும் போல இருக்கு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அந்த லிஃப்ட் வழியா இவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க இவங்களுடைய அம்மா அண்ட் பொண்ணுடைய போட்டோ இருக்கு. இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அவங்க தான். சோ அவங்க 2 பேருமே ஹீரோயினோட பொண்ணு அண்ட் அம்மா. கொஞ்ச நேரத்திலே மத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே எந்திரிடுறாங்க. நார்மலா இந்த மாதிரி கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டு எந்திரிக்கும் போது எல்லாருக்குமே தலை வலிக்கும். ஆனா சாய் அப்படின்னு ஒருத்தவன் மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறான். பாக்குறதுக்கே ஏதோ டிப்ரெஷன் ஆன மாதிரி இருக்கு. எல்லாருமே என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த சாய் பையன் எனக்கு ஒன்னும் இல்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இப்ப இவங்க எல்லாருமே எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, மார்ஸுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு கலர் ஸ்பியர் இருக்கு. அது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த க்ரூ வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்பியர் கிட்ட போகிறதுக்கு 16 மணி நேரம் ஆகும். ஆல்ரெடி இவங்க இந்த மார்ஸுக்கு வரதுக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க கிரையோ ஸ்லீப்ல தூங்கியிருப்பாங்க. இன்னும் 16 மணி நேரத்துல அந்த ஸ்பியர் என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போகணும். அப்படி அந்த ஸ்பியர்ல போய் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த ஸ்பியருமே ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. ஆனா அதுல எதுவுமே தெரியல, வெறும் கருப்பு கலர் பந்து மட்டும் தான் தெரியுது. இவங்க ஷிப்ல இருக்க ஸ்கேனரை வச்சு ஒரு பிளானட்டை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த மொத்த பிளானட்லயும் என்ன இருக்குன்னு ஈஸியா இவங்களால பார்க்க முடியும். ஆனா அந்த ஸ்பியருக்குள்ள மட்டும் என்ன இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கண்டிப்பா உள்ள போய் தான் ஆகணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த டீமுடைய கமாண்டர் என்ன பண்றாரு, கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்பியர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே சில மணி நேரங்கள் கடந்து போகுது. இன்னும் ஒரு 8 மணி நேரத்துல அந்த ஸ்பியர் கிட்ட போயிடுவாங்க. அப்போ அந்த சாயை காமிக்கிறாங்க. அவன் எப்பயுமே பிளாக் எழுதிக்கிட்டு இருப்பான். இப்பயுமே அந்த பிளாக்ல என்ன எழுதுறானா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அந்த ஸ்பியருடைய மர்மத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்கான். அண்ட் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பூமியில இருக்கவங்களுக்கு லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து அந்த க்ரூல இருக்க இன்னொரு பையல காமிக்கிறாங்க. இவருடைய பேரு சென். அவரு என்ன பண்றாரு, இந்த ஷிப்ல யூஸ் ஆயிட்டு இருக்க கோர் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. சோ அப்படி காலியான கோர் எடுத்து ஷிப்புக்கு வெளியே தூக்கி போடுறாரு. அது ஸ்பேஸ்ல போய் வெடிச்சு செதறுது. இந்த ஷிப்ல காலியா இருக்க கோர் எல்லாத்தையுமே இப்படிதான் காலி பண்ணுவாங்க போல இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹாலோகிராம்ல ஒருத்தவர் வந்து பேசுறாரு. இவர் யாருன்னா இந்த டீமுடைய சிஇஓ. இவர் தான் இந்த டீமை ஸ்பியரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்பியரை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு அந்த சிஇஓ என்ன சொல்றாரு, மனித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்மளோட டெக்னாலஜியால கண்டுபிடிக்க முடியலன்னா வேற வழியில கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பூமியில இருக்கக்கூடிய மீடியா மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓ சொல்லிட்டு அந்த ஹாலோகிராம் அப்படியே கட் ஆகுது. அடுத்து அந்த ஸ்பியர் கிட்ட போக போக ஷிப்புக்குள்ள நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் கேக்குது. அதே சமயம் இந்த சாய் பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்குமே நிறைய வாய்ஸஸ் கேட்டு தூக்கத்துல இருந்து பயந்துடுச்சு எந்திரிக்கிறான். இந்த மாதிரி புரியாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா. அடுத்து அந்த ஸ்பியர் கிட்ட போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசிக்கலாம். அதுக்கான டைம் கொடுக்குறாங்க. எல்லாருமே தனித்தனியா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஃபேமிலி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்களோட ரூமுக்கு வராங்களா. ஆனா அவங்க கிட்ட பேசுறது ஹீரோயினோட ஃபேமிலி கிடையாது, அந்த சிஇஓ. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு யாருமே கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்களா.
இருக்காங்களே அது வேற யாருக்கும் இல்ல, நம்ம ஹீரோயினுக்கு தான். அந்த ஆக்சிடென்ட்லயே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பொண்ணும் இறந்துட்டாங்க. அதுக்காக தான் சிஇஓ வந்து பேசுறாரு. சாரிமா, நீ உன்னோட ஃபேமிலியை இழந்த கொஞ்ச நாள்லயே இந்த மிஷனுக்கு ஒன்று அனுப்பி விட்டல, கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரா. அப்போ அந்த ஸ்கிரீன் கிளிச் ஆகுது அண்ட் மொத்த ஷிப்லயுமே லைட் ஃபிளிக்கர் ஆகுது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஷிப்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கிட்ட கேட்டா அதுக்குமே பதில் தெரியல. ஆனா இந்த மாதிரி ஆகுறதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ஸ்பியர் தான். பட் எப்படி அந்த ஸ்பியர் இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் சொல்லுது. அப்படி என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்புக்கு வெளியே பார்த்தா அந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் இந்த ஷிப்பு மேல படுது. என்னவா இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பேரு தான் டிஎஸ். டிஎஸ்னா ஒன்னும் இல்ல, கடவுள் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப ஸ்பியர்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சாய்பாயா பயந்து போய் ஓடி வரான். என்னாச்சுன்னு கேட்டா நம்ம அந்த ஸ்பியர் கிட்ட போக கூடாது, இப்பயே நம்ம ஷிப்பை திருப்பணும், அந்த ஸ்பியர் கிட்ட போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி பயத்துல கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோயினும் நம்ம ஸ்பியர் கிட்ட போக வேண்டாம், ஒன்னு ஷிப்பை திருப்பலாம் இல்லனா சிஇஓ கிட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்ப என்ன பிரச்சனைனா அந்த ஸ்பியர்ல இருந்து லைட் இந்த ஷிப்பு மேல படுதுல, அதனால இந்த ஷிப்ல இருக்கக்கூடிய மொத்த கம்யூனிகேஷனுமே போயிடுச்சு. சோ பூமியில இருக்கவங்க கிட்ட இவங்களால பேச முடியாது. அதனால கமாண்டர் என்ன சொல்றாரு, சும்மா ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, நம்மளுக்கு சொன்ன வேலையை தான் நம்ம செய்ய போறோம், அந்த ஸ்பியரை இன்வெஸ்டிகேட் பண்றத நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இந்த மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், அதுவும் டைரக்டா அது நம்ம மேல லைட் அடிக்குது, ஒருவேளை அது ஆபத்தானதா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த கமாண்டர் போக மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு போல இருக்கு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, நம்ம போறோம், நம்மளோட வேலையை பார்க்கணும், அவ்வளவுதான், இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சாய் பையன் அழுவ ஆரம்பிக்கிறான். இல்ல நம்ம அங்க போக கூடாது, நம்ம பண்ண பாவங்களுக்கு இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே, என்னோட மண்டைக்குள்ள ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேக்குது, கண்டிப்பா நம்ம சாக தான் போறோம் அப்படின்ற மாதிரி அழுவுறான். என்ன வாய்ஸ் கேக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்லல. நம்ம ஸ்பியர் கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த பையன் இப்படிலாம் பண்றத பார்த்ததும் மத்த எல்லாருக்கும் லைட்டா பயம் வந்துடுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. அப்ப அந்த சென்ன்றவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்பியர் என்னன்னு தெரிஞ்சுக்க பாப்போம், ரொம்ப ஆபத்தானதா தெரிஞ்சுன்னா ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம், அதை அழிச்சிடலாம், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்பியர் கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் கமாண்டர் கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ அதனால எல்லாருமே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாய் பையா பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட அம்மா வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வாய்ஸ் கேக்குதுன்னு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்காம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த க்ரூ மெம்பர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்ன பண்றா, சாய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான்ல, சோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறதுக்காக தேடி பாக்குறாங்க. அந்த பையனை காணோம். அப்ப அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, சுத்தி லைட்டை வச்சுட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். கத்திய வச்சு உடம்பு ஃபுல்லா கீச்சிக்கிறான். கரெக்டா அதே சமயம் அந்த பொண்ணு அங்க வந்து இந்த சாய் பையன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துடுறா. அவ்வளவுதான், அப்படியே வில்லத்தனமா கையில கத்திய வச்சுட்டு ஒன்னும் இல்ல, எல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய் பையன் அந்த பொண்ணு கிட்ட வரான். அப்ப அந்த பொண்ணு அலற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இந்த சவுண்ட ஹீரோயின் கேட்டுட்டு வந்து பாக்குறாங்க. அந்த சாய் பையன் அந்த பொண்ணை கொன்னுட்டான். இத பார்த்த ஹீரோயின் சென் கிட்ட சீக்கிரமா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த சாய் பையன் பக்கத்துல நிக்கிறான். ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு அவங்களையுமே புடிச்சிடறான். கரெக்டா அந்த இடத்துக்கு சென் வரான். டேய் இங்க பாடுறா, ஏன் அந்த மாதிரிலாம் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அவளை விட்டுரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் விட மாட்டேன், நீங்க ஒழுங்கா ஷிப்பை திருப்புங்க, ஸ்பியர்ல நம்ம போய் லேண்ட் ஆனோம்னா கண்டிப்பா நம்ம செத்துருவோம், எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்ல, ஷிப்பை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்த பாக்குறாங்க. பட் அந்த பையன் காதலே வாங்க மாட்டான். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானா. அப்போ இந்த கமாண்டர் என்ன பண்றாரு, சைலண்டா அந்த சாய் பயலோட பின்னாடி வந்து கன்னை வச்சு சுட்டு சாவடிச்சிடுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு கமாண்டர் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவருக்கு அந்த ஸ்பியரை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த சந்தேகத்துல கமாண்டர் கிட்ட கேக்குறாங்களா. ஆனா அவரு என்ன சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் நான் பாக்குறேன், தேவையில்லாம நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கன்னை ஒரு லாக்கர்ல வச்சு போட்டுறாரு. இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து ஒரு சின்ன ஷிப் எடுத்துட்டு அந்த ஸ்பியர்ல போய் லேண்ட் ஆகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப போயிட்டே இருக்கும்போது ஸ்பியர்ல திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. அப்படியே பாத்துக்கிட்டே பொறுமையா போயிட்டு அந்த ஸ்பியர்ல லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கம்யூனிகேஷன் கிடைச்சிருது. சிஇஓ ஹாலோகிராம்ல வந்து பேசுறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஸ்பியர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்துருக்காங்கல்ல, அதே மாதிரியே பூமியிலயும் நிறைய ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான். எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு கேட்டா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான். இது என்ன ஏலியன் படையெடுப்பா, இல்ல நம்ம பூமியை காப்பாத்துறதுக்காக ஏலியன்ஸ் வரப்போதா அப்படின்ற கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியல. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இங்கதான் நாங்க 4 பேரும் காட்டுக்குள்ள கண்ணை கட்டி விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கோம், பூமியில இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் அதை பத்தி என்ன சொல்றாங்க
அவங்க கண்டிப்பா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுமே எதுவும் கண்டுபிடிக்கலையாம். பட் இந்த மாதிரி வித்தியாசமா நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்பியர் தான். சோ நீங்க அந்த ஸ்பியரை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாச்சும் ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு ஏதாச்சும் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓ சொல்றாரு. உடனே கமாண்டர், இதுக்கு தான் நான் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், சும்மா திரும்ப போகணும்னு சொல்லிட்டு இல்லாம ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி இந்த க்ரூல இருக்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க, மீதி 4 பேர் தான் உயிரோட இருக்காங்க. அதுல இந்த கமாண்டர் ஷிப்லயே இருக்க போறாரு, மீதி 3 பேர் மட்டும்தான் ஸ்பியர்ல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. சோ அதுக்கான சூட் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா ரெடியாகி வெளியே வராங்க. வெளியே வந்ததும் பார்த்தா ஒரு சொட்டு வெளிச்சம் இல்ல, அப்படியே கும் இருட்டா இருக்கு. இவங்களுடைய சூட்ல இருக்க லைட் மட்டும்தான், அந்த வெளிச்சத்தை வச்சு அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த ஸ்பியரை தொட்டு பாக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பீரியாடிக் டேபிள்ல போட்டு வச்சிருப்போம். சில்வர், கோல்டு, அயன், காப்பர் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்போம்ல. அந்த லிஸ்ட்ல இந்த ஸ்பியரோடைய மெட்டீரியலை இது வரைக்கும் இவங்க பார்த்ததே கிடையாது, ரொம்பவே புதுசா இருக்கு. சரி அந்த ஸ்ட்ரக்சரையாச்சும் பாப்போமேன்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேட் மாதிரி இருக்கு. பொறுமையா அதோட கதவு திறந்து உள்ள இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் அடிக்குது. கண்ணு செமையா கூசுது, அந்த அளவுக்கு பிரகாசமான வெளிச்சம். இவங்க அந்த இடத்துல ஃபிளார் அடிச்சு பாக்குறாங்க. அவ்வளோ பெருசா இருக்கு. அதோடைய எட்ஜ்ல ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. ஆக்சுவலா அந்த சிம்பிள் எதை குறிக்கும்னா எல்லாத்தோடைய முடிவு, ஈவென்ட் ஹரிசான்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் குறிக்குது. சோ இதுக்குள்ள போலாமா வேணாமா, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா இப்ப நம்ம பூமியில எப்படி நம்மளுக்கு சவுண்ட் கேக்குதோ அதே மாதிரியே ஸ்பேஸ்ல எந்த ஒரு சவுண்டும் நம்மளுக்கு கேட்காது. பட் இந்த சவுண்ட் மட்டும் எப்படி நம்மளுக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப கமாண்டர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய ஷிப்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்ல, அதுதான் இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படி அது என்ன சவுண்டுன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி டிஎஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிச்சுல, அந்த வார்த்தை கிடையாது, அதுக்கு பதிலா வெல்கம் அப்படின்ற வார்த்தை தான் சிக்னலா வந்துட்டு இருக்கு. அதே சமயம் அந்த கேட்டோடைய வாசல்ல ஒரு பொண்ணுடைய உருவம் தெரியுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு மேல என்ன ஆச்சரியம்னா அந்த பொண்ணு இவங்க கிட்ட பேசுது. அப்படி பேசுறத ஷிப்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னோட கிரியேட்டர் தான் என்னை இங்க அமுச்சு வச்சாங்க, எல்லாத்தோட முடிவும் முதலும் அவர் தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மனுஷங்க யாரெல்லாம் இந்த கேட்டை தாண்டி வராங்களோ அவங்க டைரக்டா என்னுடைய கிரியேட்டர் கிட்ட போயிடலாம், அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். இந்த கேட்டுக்குள்ள வந்து உள்ள என்ன இருக்குன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனித இனத்தை கிட்ட சொல்லி எல்லாருமே இந்த கேட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே கமாண்டரும் எல்லாரையும் உள்ள போக சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. அப்ப ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லா கஷ்டங்களுக்கும் சோகங்களுக்கும் முடிவு இந்த கேட்டை தாண்டி தான் இருக்கு. மனுஷங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு மனுஷங்க எல்லாருமே இந்த கேட்டை கிராஸ் பண்ணி என்னோட கிரியேட்டர் கிட்ட போகணும், அப்படி இல்லனா எப்ப இந்த ஸ்பியர் உங்களோட பூமி கிட்ட வருதோ உங்களோட மொத்த பூமியும் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணுடைய உருவம் ஹீரோயினோட அம்மா மாதிரி தெரியுது. அப்படியே ஹீரோயின் கண்ணை மூடிட்டு பொறுமையா அந்த கேட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனதுமே இவங்களுக்கு நிறைய விஷுவல்ஸ் மாதிரி வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஞாபகம் வருது. அப்படியே அந்த விஷுவல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தலையில ரத்தத்தோட ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. தூரத்துல நிறைய பில்டிங்ஸ், டவர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பொண்ணு இவங்க கிட்ட ஓடி வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும் போது டக்குனு அந்த இடத்துல கட் ஆகி நம்ம ஹீரோயின் ஷிப்ல பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அந்த கேட்டுக்குள்ள போயிருப்பாங்க போல இருக்கு. அப்பதான் அந்த விஷுவல் எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப அவங்களால நடந்து வர முடியல, பயங்கரமா வீக் ஆயிருப்பாங்க. அப்போ இந்த சென் பையன் தான் அவங்கள வெளியே தூக்கிட்டு வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் நார்மல் ஆயிட்டு கூட இன்னொரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் எங்கன்னு கேட்டா இவங்க மட்டும்தான் வெளியே வந்திருக்காங்க. அந்த பையன் உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட டெட் பாடியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த பையன் சூட்டை ஒழுங்கா போடாம டீகம்ப்ரஸ் ஆகி இறந்து போயிட்டானா. இதை சொன்னதும் ஹீரோயினால நம்பவே முடியல. ஏன்னா அந்த பையன் ஒரு எக்ஸ்பர்ட், சும்மா கொளுத்து வேலை பார்த்துட்டு இருக்கவன இந்த மிஷனுக்கு கூப்பிட்டு வரல, திறமையான ஒருத்தவனை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சூட்டை ஒழுங்கா போட தெரியாதா? நீங்க சொல்ற கதையை நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டா நான் என்னமா பண்றது, நடந்ததை தான் சொல்றேன். மேபி ஒன்ன மாதிரியே அந்த கேட்டை விட்டு சீக்கிரமா வெளியே ஓடி வர அவசரத்துல அவனுடைய சூட் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கலாம். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடந்துருச்சு, என்ன பண்றதுனே தெரியல. சரி வா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல என்னால வர முடியாது, அந்த ஸ்பியரை பத்தின உண்மை இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், திரும்ப அந்த ஸ்பியர் கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்களா. அப்ப அந்த சென் என்ன சொல்றாரு, இல்லமா அதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஷிப்பை டேக் ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம திரும்ப பூமிக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்களோட ரூமுக்கு கூட்டு போறாங்க. ஒரு இடத்துல நின்னுட்டு சென் பையன் ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கறான். இவ்வளவு நேரம் எதுவும் பேசாம இப்ப எதுக்கு பேசுறானா, ஆக்சுவலா இந்த ஷிப்ல எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கும், அந்த கேமரா மூலியமா இங்க நடக்கிற ஒரு விஷயத்தையுமே
கமாண்டர் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப இவங்க நிக்கிற இடத்துல கேமரா இல்ல போல இருக்கு. அதனாலதான் இந்த பையன் ஹீரோயின் கிட்ட பேசுறான். அவன் என்ன கேக்குறானா, நீ அந்த கேட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பாத்திருக்க, என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சிஇஓ கேட்டிருப்பாரு, அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு வந்தியே என்ன பார்த்திருப்ப அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஹீரோயின் அவங்க பார்த்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்தேன், பாக்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பொண்ணை பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த சென்பாய நீ உண்மையிலே சொல்லு, அந்த கேட்டுக்குள்ள என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்பாட்லயே ஹீரோயினோட அம்மாவும் பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. அண்ட் ஹீரோயினும் ஒரு வாரத்துக்கு கோமாக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தலையில 4 சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ரெக்கவர் ஆயிருக்காங்க. அப்படி இறந்து போன பொண்ணை தான் நான் அந்த கேட்டுக்குள்ள பார்த்தேன். இந்த மாதிரி நான் பார்த்தேன்ற விஷயம் கண்டிப்பா சிஇஓக்கு தெரியும். அதை என்னோட வாயால சொல்றதுக்காக தான் அவரு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம இங்க பேசுற எல்லாமே கேமரா மூலியமா லைவா பூமியில இருக்கவங்களுக்கு தெரியும். சோ நாங்க என்ன பார்த்தேன்றத என் மூலியமா மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் அவரு திரும்ப திரும்ப கேட்டாரு. அதுக்காக தான் நானும் சொல்லாம மறைச்சேன். ஏன்னா அந்த சிஇஓக்கு கண்டிப்பா ஸ்பியரை பத்தின ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த மர்மத்தை பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி சென் கிட்ட சொல்றாங்களா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சென் ஹீரோயினா அவங்களோட ரூம்ல விட்டுட்டு திரும்ப வராரு. அப்போ கமாண்டர் அங்க நடந்த விஷயங்களை பாத்துருக்க மாட்டாருல. சோ அவ்வளோ நேரம் கேமரா இல்லாத இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென் மேல சந்தேகப்பட்டு கேக்குறாரு. ஆனா சென் எதுவுமே சொல்லல, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஸ்பியர்ல இருந்து கிளம்புறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல இவங்க கிரையோ ஸ்லீப்குள்ள போகணும். ஏன்னா பூமிக்கு போறதுக்கு இன்னும் 8 மாசம் ஆகும்ல. அது வரைக்கும் இவங்க முடிச்சிட்டு இருக்க வேணாம், அந்த கிரையோ ஸ்லீப்ல போய் படுத்துக்கலாம். ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கையில ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா அந்த கிரையோ ஸ்லீப் பாட ஓபன் பண்றாங்க. உள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. இது யாருன்னா அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியாம டீகம்ப்ரஸ் ஆகி ஒரு பையன் இறந்து போனான்ல, அந்த பயலுடைய பாடி. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் நேரா கமாண்டரோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க லாக்கை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. எதுக்காகனா கமாண்டரோட கன்னை லாக்கர்ல வச்சிருப்பார்ல, அதை எடுக்கிறதுக்காக தான். அந்த கன்னை எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கும் போது ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை எடுத்து பாக்குறாங்க. அதுல என்னத்த பார்த்தாங்களோ தெரியல, பயங்கரமா கோவமாகறாங்க. அதே சமயம் இந்த கமாண்டர் என்ன பண்றாரு, ஹீரோயின் இந்த மாதிரி உள்ள வந்ததை கேமரால பார்த்துட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக சென் அனுப்பி விடுறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு சென் வந்துடுறாரா. இப்போ அந்த சென்னை கன்னை வச்சு மிரட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த சென் சாதாரண ஒரு க்ரூ மெம்பர்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவரு 10 வருஷமா போலீஸா வேலை பார்த்தவரு. ஒரு போலீஸுக்கு இந்த ஷிப்ல என்ன வேலை? நீங்க எல்லாருமே அப்ப கூட்டு களவானீங்க தானா? இறந்து போனவனோட சூட்டை பார்த்தேன். நீ சொன்ன மாதிரி அந்த பையன் டீகம்ப்ரஸ் ஆகிலாம் சாகல. சூட் பக்காவா இருக்கு, எந்த ஒரு டேமேஜும் ஆகல. ஆனா அந்த சூட்ல ஒரு புல்லட் மார்க் பார்த்தேன். சோ அந்த பையலை நீ தான் கொண்டிருக்க. ஆக்சுவலா நீ ஒரு ஹிட்மேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த தடையமே இல்லாம மறைக்கிறதுக்காக தான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து இங்க என்ன பண்றீங்க, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ சிஇஓ ஹாலோகிராம்ல வராரு. அவரு என்ன சொல்றாரு, என்னமா பேசிட்டு இருக்க, நீ தானே அந்த கேட்டுக்குள்ள போன, அங்க சொர்க்கம் இருக்கிறதா சொன்னல, அந்த விஷயம் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பூமி ஒரு நரகம் மாதிரி இருக்கு. இப்ப அந்த நரகத்தை விட்டுட்டு மக்கள் எல்லாரும் அந்த சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிச்சா பூமியில இருக்க மக்கள் எல்லாருமே அந்த கேட்டுக்குள்ள போறதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. இல்ல யாரும் அந்த கேட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்களா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த கமாண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நடக்கிற சண்டையில நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம அடிபட்டுருது. அப்போ அந்த கமாண்டர் கண்டிப்பா நீ என்ன சுட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண வரானா. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல, கண்ணை வச்சு சுட்டுறாங்க. இப்போ இங்க உயிரோட இருக்கிறது ஹீரோயினும் சென்னும் மட்டும்தான். என்ன அடுத்து என்ன கொல்ல போறியா? நானும் உன்ன மாதிரிதான் இங்க வந்திருக்கேன். அந்த ஸ்பியரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. புல்லட் அடிபட்டிருக்கு, ஏகப்பட்ட ரத்தம் போயிட்டு இருக்கு. நான் உன்னை காப்பாத்தினாதான் உன்னால உயிரோட இருக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் அந்த புல்லட்டை நான் வெளியே எடுத்துடுறேன், அதுக்கப்புறமேட்டு நீ எங்க போகணும்னு சொல்றியோ அங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த புல்லட் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. சென் அந்த புல்லட்டை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஹீரோயின் அந்த ஸ்பியர் கிட்ட போகணும்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஷிப்ல இருக்க கம்ப்யூட்டர் மூலியமா அந்த சிஇஓ இந்த மொத்த ஷிப்பையுமே கண்ட்ரோல் பண்றான். சோ இவங்களால இந்த ஷிப்பை எடுத்துட்டு ஸ்பியர் கிட்ட போக முடியாது. அப்போ இவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, மொத்த ஷிப்பையும் எடுத்துட்டு போறதுதான் பிரச்சனை. ஆனா நம்ம கம்ப்யூட்டரை ஓவர் ரைட் பண்ணி இந்த சின்ன ஷிப்பை மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சின்ன ஷிப்புல இவங்க பூமிக்கு போகக்கூடிய சோர்ஸ் இல்ல, அதனால கண்டிப்பா நம்மளால திரும்ப பூமிக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு சென் என்ன சொல்றாரு, அதை பத்தி நான் யோசிக்காம இருப்பேனா, நம்ம ஒரே ஒரு கோரை மட்டும் எடுத்துக்கலாம், அதை யூஸ் பண்ணி நம்மளால பூமிக்கு போக முடியும். ஆனா என்ன போறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும், பட் கண்டிப்பா பூமிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த சென் பையன் கோர் எடுக்கிறதுக்காக போயிடுறான். அந்த சமயம் திரும்ப
நம்ம சிஇஓ ஹாலோகிராம் மூலியமா ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. என்னதாமா இப்போ உனக்கு பிரச்சனை, எதுக்காக திரும்ப ஸ்பியருக்கு போகணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க, அதனாலதான் ஸ்பியருக்கு போய் ஏதாச்சும் பதில் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்பேன், எதுவும் தெரியலனா அந்த ஸ்பியரை அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்பியரை அழிச்சிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த சிஇஓ பையன் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஸ்பியர் தானா உருவானது கிடையாது, அதை உருவாக்குனதே இந்த சிஇஓ தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மெட்டீரியலை இந்த பையன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரா இருந்தாலுமே அசால்ட்டா கொஞ்ச நேரத்திலே கட்டி முடிச்சிடலாம். சோ அந்த மெட்டீரியலை வச்சுதான் இந்த ஸ்பியரை உருவாக்கி இருப்பான் போல இருக்கு. என்னுடைய முதல் மிகப்பெரிய படைப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்றான். சரி, எதுக்காக இதை உருவாக்குன அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, யூனிவர்ஸ்ல மில்கி வேக்கு நடுவுல அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய பூமி. அதோடைய அழகுக்கு எந்த பிளானட்டுமே ஈடாகாது. ஆனா எப்ப இந்த பூமிக்கு மனுஷங்க வந்தாங்களோ அப்பவே பூமியோடைய அழிவு முடிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட பூமியில 2100 கோடி மக்கள் இருக்காங்க. பூமியில 15% இடம் மட்டும்தான் இப்ப வாழ தகுதியானதா இருக்கு. அதுவுமே இன்னும் 30 வருஷத்துல கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். கொஞ்சோண்டு மக்களையாச்சும் காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த ஸ்பியரை உருவாக்குனேன். பல உயிர்களை தியாகம் பண்ணாதான் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். பூமியில இருக்கக்கூடிய அந்த கேட்டுக்குள்ள யாராச்சும் போனாங்கன்னா அவங்க கடவுள்கிட்டயோ சொர்க்கத்துக்கோ போக மாட்டாங்க, அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, எத்தனை பேரை சாவடிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா 600 கோடி மக்களை தவிர மீதி இருக்க எல்லா மக்களையும் சாவடிக்க போறானா. இவ்வளோ மக்களை சாவடிக்கணும்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெப்பன் வேணும். அதுக்கு என்ன தெரியுமா இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, சோ இவரோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் பிளாக் ஹோலையே கண்டுபிடிச்சிருக்காரு. சோ ஒரு கேட்டுக்குள்ளயுமே அந்த பிளாக் ஹோல் இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பிளாக் ஹோல்குள்ள எது போனாலுமே தப்பிச்சு வெளியே வர முடியாது. ஒரு லைட் போனா கூட அதோட வெளிச்சம் வெளியே வராது. அப்படி இருக்கிற பிளாக் ஹோல்குள்ள மனுஷங்க போனாங்கன்னா என்ன ஆகும், ஒரு செகண்ட் கூட இல்ல, கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள இறந்து போயிடுவாங்க. சோ மக்களுக்கு வழியே இல்லாத ஒரு சாவை கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த ஸ்பியரை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஹீரோயின் ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பியருக்குள்ள ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த உருவம் என்ன சொல்லியிருக்கும், பூமி கிட்ட போனதும் இந்த ஸ்பியர் ஆட்டோமேட்டிக்கா பூமியை அழிச்சிரும்னு சொல்லியிருக்கும்ல. ஆக்சுவலா அது உண்மையே கிடையாது, சும்மா மக்களை பயமுறுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பான். அப்போ பூமி கிட்ட போனதும் ஸ்பியர் பூமியை அழிக்காது. அதை பாக்குற மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல, இந்த பைய போய் தான் சொல்லியிருக்கான், வேணும்னே நம்மளை கொலை பண்றதுக்காக தான் அந்த ஸ்பியரை உருவாக்கி இருக்கான்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும். அதுக்கு என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. இதுக்குமே அந்த பைய பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கான். அந்த ஸ்பியர் பூமி கிட்ட வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பியர் வெடிச்சிரும். அப்படி வெடிக்கிற அதே சமயம் பூமியில இருக்க நிறைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கன்னை வச்சு மக்களை சுட்டு சாவடிச்சிருவாங்க. அப்ப மத்த மக்கள் என்ன நினைப்பாங்க, ஸ்பியர் வந்து பூமி கிட்ட வெடிச்சதுனாலதான் இந்த மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, சோ இங்க இருக்கவங்க செத்ததுக்கு அந்த ஸ்பியர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அதோட சேர்த்து அந்த ஸ்பியரோட மர்மமும் மறைஞ்சு போயிடும். சரி, ஓகே, எனக்கு அப்பப்ப என் அம்மாவுடைய வாய்ஸ் கேக்குதே, அது எப்படி அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஹீரோயினோட தலையில ஒரு சிப்பு வச்சிருக்கான். அந்த சிப்பு மூலியமா ஹீரோயின் என்ன கேட்கணும் என்ன பார்க்கணும்ன்றத இந்த சிஇஓவால கண்ட்ரோல் பண்ண முடியும். மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா, ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கு காரணமே இந்த சிஇஓ தான். வேணும்னே ஆக்சிடென்ட் ஆக்கி கூட இருக்க ஃபேமிலிய சாவடிச்சு ஹீரோயினுக்கு தலையில 4 சர்ஜரி பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சிப்பை வச்சிருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினை இந்த மிஷினுக்கு யூஸ் பண்றதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கான். அட பாவி, என்ன வச்சு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக என் ஃபேமிலியை கொண்டுட்டியேடா. இந்த இடத்துல என்னோட அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன் தெரியுமா, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க. அது என்னன்னா, கடல்ல ஒரு போட்ல 5 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த போட்ல 3 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. 2 பேர் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாதான் 3 பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சிஇஓ குறுக்க பூந்து, பாத்தியா இதேதான் நானும் பண்றேன், இப்ப கண்டிப்பா 2 பேர் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி 3 பேரை காப்பாத்திருப்பாங்க, அதே மாதிரிதான் நானும் பண்றேன். நான் மட்டும் எதுவுமே பண்ணலனா பூமியும் அழிஞ்சிரும், பூமியோட சேர்த்து மக்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்காக தான் நான் மக்களையும் பூமியையும் காப்பாத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அடங்குறியா, நான் இன்னும் கதையை சொல்லி முடிக்கல, நீ வேணா இப்படி நினைக்கலாம், ஆனா எங்க அம்மா கதையை எனக்கு வேற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அந்த 2 பேரும் உயிரை தியாகம் பண்ணாம 5 பேருமா சேர்ந்து கடல்ல இருக்க மீனை புடிச்சு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா உயிரோட இருப்பாங்கல்ல. அப்படி இல்லனா கொஞ்ச நாள்லயே அவங்க ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட கண்டுபிடிக்கலாம். அப்படியும் இல்லனா ஏதாச்சும் பெரிய போட் வந்து அவங்கள காப்பாத்தலாம். நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை நீ எப்படி தட்டி பறிக்கலாம்? நீ மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆக்சுவலா நீ ஒரு மான்ஸ்டர், மக்களை உயிரோட கொல்ற மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அவ்வளவுதான், சிஇஓ முடிவு பண்ணிடுறான், கண்டிப்பா இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஷிப்பை மொத்தமா அழிக்கிறதுக்கான செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோட் ஆன் பண்ணிடுறான். இன்னும் 10
நிமிஷத்துல இந்த ஷிப்பு வெடிக்க போகுது. நான் கண்டுபிடிச்ச முதல் படைப்பு மாதிரியே நீயும் என்னோட 2வது படைப்பு, நான் தான் உன்னை உருவாக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவ்வளவுதான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு வருது பாருங்க கடுப்பு. ஆமா, பின்ன காண்டாகாதா? ஹீரோயினோட ஃபேமிலியை அழிச்சிட்டு இவங்கள ஒரு எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்ணிருக்கான். அந்த காண்டுல சுடுறாங்க, ஹாலோகிராம் கட் ஆயிடுது. நேர்ல மட்டும் அந்த பையன் இருந்திருந்தானா பொலந்து எடுத்திருப்பாங்க. ஹாலோகிராம்ல இருந்ததுனால தப்பிச்சுட்டான். இப்ப இந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சாகணும். அந்த பக்கம் கோர் எடுக்கிறதுக்காக சென் போனான்ல, அவன் என்ன பண்றான், மேனுவலா ஓவர் ரைட் பண்றதுக்கான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு கேட்டு ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன ஷிப்பை மட்டும் டிட்டாச் பண்ணக்கூடிய ஓவர் ரைட் பண்ணிடுறாங்க. ஆனா சென் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. அவர் வரதுக்குள்ள கவுண்ட் டவுன் முடிஞ்சு இந்த ஷிப்பு வெடிச்சிரும். அதனால அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா என்னால வர முடியாது, லேட் ஆயிடும், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு மக்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லு, அப்பயாச்சும் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா ஹீரோயின் கேட்கல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வந்தாதான் இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. 10 நிமிஷம் முடிஞ்சு போய் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. 10, 9, 8 கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குதா. ஆனா இன்னுமே சென் வர மாதிரி இல்ல. கடைசி ஒரு செகண்ட் இருக்கும் போது கண்டிப்பா இந்த பையன் வரமாட்டான், நம்மளாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சின்ன ஷிப்பை டிட்டாச் பண்ணி தள்ளி வந்துடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே வெடிச்சு செதறுது. கண்டிப்பா அந்த சென் பையனும் காலியா இருப்பான். அதுல இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி நம்ம கூட இருந்த எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது, மேடம் இந்த பேப்பர்ல சைன் போடுறீங்களா அப்படின்னு யாரோ சொல்றாங்க. பார்த்தா நம்ம சென் தான். கடைசி செகண்ட்ல எப்படியோ வந்துட்டாரு போல இருக்கு. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க, ஜாலி அப்படின்னு நினைச்சா அதுலயுமே ஒரு பிரச்சனை. இவங்க 2 பேருமே அந்த ஸ்பியரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த கோர் எடுத்துட்டு வந்திருப்பாருல, இதை யூஸ் பண்ணி இவங்க பூமிக்கு போறதுக்காக எடுத்துட்டு வரல, தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலா அந்த கோரை வச்சுதான் ஸ்பியரை அழிக்க போறாங்க. அதுக்காக தான் கோரை எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா இவங்களால மேனுவலா தான் வெடிக்க வைக்க முடியும். சோ அந்த ஸ்பியருக்கு போயிட்டு இந்த கோர்ல இருக்க பட்டனை அழுத்தி தான் அதை வெடிக்க வச்சு ஸ்பியரை அழிக்க போறாங்க. அப்ப கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்க உயிரை தியாகம் பண்ணி ஆகணும்ல, அந்த வேலையை நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சென் சொல்றாரு. பட் ஹீரோயின் கேட்கல. எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர்ல போய் லேண்ட் ஆகுறாங்க. சூட்லாம் போட்டுட்டு அந்த கோர் எடுத்துட்டு வெளியே போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சென் என்ன பண்றாரு, ஒரு நிமிஷம் இரு, ஏர்லாக்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் ஏர்லாக் உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் கத்துறாங்க, ஒழுங்கா கதவை தோற, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த வேலையை முடிக்கலாம், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனா அவரு கேட்கல. யாரா ஒருத்தங்களாச்சும் பூமிக்கு போயிட்டு நடந்த உண்மையை சொல்லணும், அதனால நீ போய் அந்த வேலையை பாரு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹீரோயின் கத்துறத காதலே வாங்காம அந்த கோர் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. ஹீரோயின் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் சென் அந்த டோரை லாக் பண்ணிட்டாரு. இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே திறக்க முடியல. அதனால அந்த பையன் சொன்னதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு ஷிப் எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த பக்கம் சென் என்ன பண்றாரு, அந்த கோரை ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சிடுறாரு. அவ்வளவுதான், அந்த மொத்த ஸ்பியருமே வெடிச்சு செதறுது. இந்த பக்கம் ஹீரோயின் பூமிக்கு போறதுக்கு 7 வருஷம் 8 மாசம் 1 வாரம் 5 நாள் இவ்வளோ நாள் ஆகும். பட் எப்படியோ இவங்க போயிட்டு மக்கள் கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சீனை காமிச்சு கட் பண்ணி அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? இந்த கதையை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருந்தேனா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, பட் கொஞ்சம் பேர் தான் லைக் பண்றீங்க. அப்படியே பாக்குற எல்லாருமே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கதை புரிஞ்சா இல்லையான்றதையும் சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.